consider the oxidation of nitric oxide to form NO2. Nitric oxide NO, oxidation of O2, addition of O2 gives NO2 form ஆகுது. இங்கே 2 moles போட்டுங்க, இங்கே 2 moles போட்டுங்க. ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுடைய ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. எதை எக்ஸ்பிரஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, O2 அண்ட் NO2 வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய டேர்ம்ஸை பொறுத்து அதோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனுடைய எக்ஸ்பிரஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ரேட் என்ன டெஃபினேஷன்? the rate equal to change in concentration per time divided by time. Change in concentration divided by per time, that is rate கான definition. So எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாருங்க. rate equal to that is reactant NO, concentration of NO by time. Change means difference, dNO, d concentration of NO by dt. the reactant அப்படிங்கிறதுல decreases போட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை 1/2 டிவைட்ல எழுதுங்க. 1/2 equal to அடுத்து another reactant dNO, concentration square bracket concentration O2 by dt, that is rate. ஸோ இங்கே இந்த கோஎஃபிஷியன்ஸ் இல்லை, ஸோ மைனஸ் மட்டும் ரெப்ரஸ் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா மைனஸ் மீன்ஸ் டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி ரேட் ஆஃப் தி டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி ரியாக்டன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ரேட் ஆஃப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், ரேட் ஆஃப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 1/2 தட் இஸ் இங்கேனா அது என்னது இங்கே அப்பியரன்ஸ் அப்படிங்களா ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ dNO2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 பை dt, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் பை டைம். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 1/2. ஸோ இங்கே ப்ளஸில் போட்டிருக்கேன், இது ப்ராடக்ட், இது ரியாக்டன். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட்டை இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் தான் டிவைட் பண்ணணும், ரியாக்டண்டாக இருந்தால் டிகிரீஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு. ஓகே, இதான் இது கொஷின்ஸ். ரெண்டாவது கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டயத்தில் concentration of O2 decreases. எவ்வளோ டிகிரீஸ்னா 0.2 mole liter inverse. அப்போ இது தட் இஸ் ரேட் ஆஃப் O2 உடைய ரேட், இதோடைய ரேட் கொடுத்துட்டாங்க. ரேட்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பெர் டைம். என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 சேஞ்ச் ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. ஓகே, எப்போ அட் பர்டிகுலர் டயத்தில் எவ்வளோ டிகிரீஸ் ஆகும், 0.2, தட் இஸ் ரேட் ஆஃப் O2 உடைய ரேட் வெளியே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அட் வாட் டைம் ரேட் இஸ் NO2, இதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. இதோட வந்து 0.2 அளவுக்கு டிகிரீஸ் ஆகும்பொழுது இப்போ இதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 சேஞ்ச் ஆகுது, அட் இன்ஸ்டன்ட், அதான் தட் இஸ் ரேட். அது இதோட NO2 உடைய ரேட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுனா போதும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுங்க, ஏன்னா இதோட வேல்யூ தெரியும், இது தெரியாது. ஸோ இது ரெண்டையும் எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதை பார்த்தா எழுதி முடிச்சிட்டோம். கொஸ்டின் கேட்குறாங்க, டயத்தை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் எப்படி சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல. ஸோ அப்போ இதோட இதான் கொஸ்டின் கேட்குறாங்க. எவ்வளவு கேட்டுருக்காங்க. ஸோ இதை எழுதி வச்சுங்க. ஸோ இங்கே இருக்கிற டிவைடில் இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, 2. ஸோ மைனஸுங்கிறதும் இங்கே ப்ளஸ்ங்கிற ஈக்குவல் தான். வேல்யூ வந்து நான் டிகிரீஸஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மைனஸ். ஸோ மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணுறது கிடையாது. 2 dNO2 by dt. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ டிகிரீஸ் ஆகும் சொல்லி கொஸ்டினில் 0.2 mole liter inverse second inverse. So 2 into 0 பண்ணலாம் 0.4 mole liter inverse second inverse, that is rate. இதோடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் அட் இன்ஸ்டன்ட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 0. ஸோ அப்போ இது வந்து 0.2 டிகிரீஸ் ஆகுது, அதே அளவுக்கு 0.4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ப்ளஸ்லாம் வரணும். ஸோ அப்போ அதெல்லாம் இங்கே மைனஸ் நம்ம எடுத்துக்கல. 0.2 மைனஸ் போட்டக்கூடாது, ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிற என்ன வரணும், ரேட் வந்து இன்க்ரீஸில் வரணும். ஸோ அதாவது மைனஸுங்கிறது டிகிரீசஸ், ப்ளஸ்ங்கிறது இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இங்கே இவ்வளோ டிகிரீஸ் ஆனால் வந்து இவ்வளோ 0.4 mole liter இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதான் ஆன்சர் கடை. another questions. So another question பாருங்க. Write the rate expression for the following reactions assuming the elementary reactions. 3a plus 5b2 is equal to gives 5cd அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன். அடுத்து x2 plus y2 gives 2xy, அது another reactions. ஓகே, another 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணால் ரேட் ஈக்குவல் டு ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன், தட் இஸ் ஏ டி பை ஏ பை டிடி. ஸோ எவ்வளோ கோஎஃபிஷியன்ஸ் 1/3. ஸோ மைனஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஈக்குவல் டு ஸோ another reactant டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 பை டிடி, அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 5 இருக்குது, கோஎஃபிஷியன்ஸ் 5. ஸோ மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இங்கே ப்ராடக்ட் வந்து 1/4 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசிடி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் dCd by dt. ஸோ இதே மாதிரி இதுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
கோஎஃபிஷியன்ஸை டிவைட் பண்ணணும், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிகிரிஸில் போடணும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இங்கிலீஷ் எழுதணும். ஸோ இதேமாரி இந்த கொஷின்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது இங்கே கோஎஃபிஷியன்ஸ் ஒன்று தான், இங்கே கோஎஃபிஷியன்ஸ் ஒன்று தான், இங்கே தான் அது 2, ஸோ 1/2. ஸோ இங்கே ப்ளஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும். ஓகே, இந்த another questions பாருங்க. கன்சிடர் decomposition of N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போஸ் ரைட்டு டு ஃபார்ம் NO2 and O2. N2O5 decompose into அதாவது நம்ம ஈக்குவேஷன் எழுதிருக்கலாம். N2O5 is NO2 plus O2. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவனே ஆகுது நைட்ரஜன் ஹியர் 2 போடுங்க. 2 போட்டால் ஆக்சிஜன் இது 4, இங்கே 6 ஆயிடுது, அங்கே 5 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா நைட்ரஜன் 4 ஆயிடுது, இங்கே 4 போட்டுருங்க 8 ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது, 2 2. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதிருக்கணும். ஸோ அதோடைய பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைம் அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் N2O5 disappear ஆகுது at a time at rate is 2.5 into 10 power minus 2 mole decimeter cube. அதாவது லிட்டர் இன்வெர்ஸ் தான் டெசிமீட்டர் கியூப். ஓகே, இது இஸ் ஏ ரேட்டோட யூனிட். இதோட ரேட்டு அந்த N2O5 உடைய ரேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அட் ரேட் இஸ் தி NO2 and O2. ஓகே, ரெண்டையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் NO2 and O2 கேட்கணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதுணும். டீகம்போஸ் அப்படின்னா N2O5 டீகம்போஸ் ரைட்டு 4NO2 plus O2 இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டோம். இதுக்கு நம்ம எப்படி ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் DNO2O5 by dt. கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 1/2. ஸோ மைனஸில் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரே ஒரு ரியாக்டர் தான் இருக்குது. ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் 1/4 ப்ளஸில் போட்டுங்க. DNO2 டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 by dt ஈக்குவல் டு அனதர் ப்ராடக்ட். ஓகே, DO2 by D2. ஸோ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ஸ் 1 தான். ஸோ இது ஈக்குவல் போட்டுருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதோடைய ரேட் வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 2.5 into 10 power minus 2. பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எவ்வளவு டிசப்பியர் ஆகுது. ரேட் வந்து N2O5 டிசப்பியர் எவ்வளோ ஆகுதுன்னா என்னது 2.5 into 10 power minus 2 மோல் டெசிமீட்டருக்கு செகண்ட் இன்வெர்ஸ் டிசப்பியர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ எவ்வளவு ரேட் ஆஃப் தி NO2 அண்ட் ரேட் ஆஃப் இது ரெண்டையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து இதோட கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டாக எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம், அண்ட் தென் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா என்ன செஞ்சுக்கலாம்? இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ரேட் ஆஃப் NO2 அண்ட் O2 ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 1/2 N2O5 dt ஈக்குவல் டு 1/4 DNO2 by dt. ஓகே, 4ங்கிறது அந்த ஈக்குவேஷன் பார்த்தது தான். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இதோட வேல்யூ எவ்வளவு? இதோட வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதை இங்கே எழுதிட்டேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கக்கூடிய 4 வந்து இங்கே மல்டிபிளில் போயிடும். இங்கே இருக்கக்கூடிய 4 வந்து ஸோ இங்கே போயிடும். ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 போனால் 4/2 மைனஸுக்கு 4/2 DN2O5. ஸோ இந்த மைனஸுங்கிறது ஒரு வேல்யூ மட்டும் தான். டிகிரிஸ் நம்ம மைனஸ் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மைனஸ் எடு. ஸோ 4/2 என்னது 2 தான். இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ரேட் எவ்வளோ பர்டிகுலர் இன்ஸில் எவ்வளோ வந்து டிசப்பியர் ஆயிருக்குன்னா 2.5 into மோல் லிட்டர் 10 power minus 2 மோல் லிட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இப்போ இந்த 4/2 கேன்சல் பண்ணால் 2 into 2 5. 2 into 2.5 என்னது 5 into 10 power minus 2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். தட் இஸ் அப்போ இதோட ரேட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அனதர் O2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதேமாதிரி அடுத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்து இது ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்து இதையும் அடுத்த கூடிய ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இதை இங்கே எழுதிச்சிட்டோம். ஸோ அப்படியே 1/2 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னது 2.5 into அதாவது 2.5 10 power minus 2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ 2 கேன்சல் பண்ணோம்னா இந்த வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா அது 1.25 into 10 power minus 2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இதில் ரெண்டு ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி எழுதுனது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு இதை கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா அந்த இது வேல்யூஸ் எழுதணும். இதோட வேல்யூ கொஸ்டின்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ். அடுத்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எக்ஸ் 2y கிவ்ஸ் ப்ராடக்ட் ஒரு ரியாக்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் உள்ளது 4 into 10 power minus 3 மோல் லிட்டர் இன்வெர்ஸ். இது ரேட். இந்த ரேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ சரி இல்லை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் வேல்யூ ஸ்கொயர் பேக்னா கான்சன்ட்ரேட் ரெண்டுமே 0.2 மோலாரிட்டி அப்படின்னா எம் அப்படின்னா மோல் பெர் லிட்டர்னு அர்த்தம். ஒரு லிட்டரில் ஹவு மெனி மோல்ஸ் தட் இஸ் அதுதான் மோலாரிட்டி. எம்மோட என்னது மோல் பெர் லிட்டர் தட் இஸ் மோலாரிட்டி. 0.2 ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனோடய கொடுத்துட்டாங்க. அண்ட் ரேட் கான்ஸ்ட்னா கேவோட வேல்யூ கொடுத்து ரேட் கான்ஸ்ட்னா அட் 400 கெல்வின்ல இஸ் எவ்வளவு 2 into 10 power minus 2 மோல் லிட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்ட் அது செகண்ட் இன்வெர்ஸ்ல வருது. ஸோ கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ரியாக்ஷனுடைய ஓவரால் ஆர்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இதான் ரியாக்ஷனு. ரேட் ஈக்குவல் டு
ஸோ ரேட்டில் அப்ளை பண்ணுறோம். ரேட்டோட ஃபார்முலா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டு கான்ஸ்டன்ட் போடுவோம் தான் கே. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் பவரில் ஒரு வேல்யூ போடுவோம். இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இந்த இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூ கிடையாது. இதுதான் ரேட் லாவுடைய டெஃபினேஷன். ஓகே, ரியாக்டன்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் பவரில் எம் அண்டு என். எம் அண்டு என்ன ஆட் பண்ணால் தான் ஆர்டர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எம் அண்ட் என்னங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான், இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ எம் அண்டு என்னன்னு வச்சுக்கலாம், அல்லது ஏபின்னு வச்சுக்கலாம், அல்லது எக்ஸ் ஏதோ ஒரு லெட்டர் வச்சுக்கலாம். எம் அண்டு என் பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆர்டர் பண்ணால் நமக்கு ஓவரால் ஆர்டர் ரிலேஷன் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ ரேட் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இதோட ரியாக்ஷன் ரேட் உள்ளது 4 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் ரேட் கான்ஸ்டன்ட் 2 × 10⁻². அது செகண்ட் இன்வர்ஸ் கேக்கு போல எழுதிட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0.2, ரெண்டு வேல்யூ சேம் தான், 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஒய்யோட வேல்யூ என்னது 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஸோ பவரில் எம் போடணும். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் வேல்யூக்கு போல 0.2 நார்மல் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ரெண்டோட யூனிட்டு காமனாக வெளியே எடுத்துட்டோம். 0.2 பவர் எம் 0.2 பவர் என். ஸோ ரெண்டுக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் தான், ரெண்டுக்கு மோல் லிட்டர் பவர் என் வச்சுட்டோம். ஸோ மேலே வந்து சேம், கீழே வந்து சேமாக இருக்குல்லையே, அதில் ஒரு டைம் 0.2 பவரில் இருக்கக்கூடியதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ பவர் பி ப்ளஸ் ஏ பவர் சி என்னது ஏ பவர் பி ஏ ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடலில் 0.2 into என்னது பவர் எம் ப்ளஸ் என் எழுதிக்கலாமா? அப்படி மாடல் ஏ பவர் எம் பி ஏ பவர் என். ஸோ இப்போ சேமாக இருந்துச்சுன்னா மேலே வச்சுக்கலாம் ஏ ப்ளஸ் எம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ பவர் எம் ப்ளஸ் என்கிற மாடலில் எழுதிட்டோம். 0.2 பவர் எம்என். ஸோ அதே சேம் யூனிட் தான், மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் என்னது எம் ப்ளஸ் என் எழுதிட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கே கூட கே வந்து இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டோம். நம்ம ஆர்டர் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே கொண்டு வந்தோம்னா ஸோ செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். இது மோல் லிட்டர் இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 4 இப்போ என்ன இருக்கும், 4 இங்கே 10⁻- இருக்குது, இங்கே மேலே போனது 10⁻+2 ஆயிரும். இப்போ 10⁻1 தான் இருக்கும். 10⁻னா 0.4. 0.4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.1 மோல் லிட்டர் இன்வர்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணினா இங்கே 10⁻- இருக்குது, இங்கே 10⁻² இருக்கு இல்லையா. ஸோ 2 × 0.1 ஸோ என்னது 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ் வச்சுட்டோம். ஸோ இங்கே 0.2 மேலே எம் பவர் இருக்குது, யூனிட் வந்து மோல் பவர் 1 இருக்குது. ஸோ இங்கேயும் 0.2 தான், இங்கேயும் 0.2 தான். அப்போ 0.2 ஈக்குவல் டு 0.mn. ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ இருந்தால் அதே வேல்யூ 0.1 வரும். ஈக்குவல் டு தானே 0.2 ஈக்குவல் டு 0.2 பவர் mn. ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ இருந்தால் இதே 0.2 தான் வரும். அப்படின்னா இங்கே எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் 0, ஏன்னா ரெண்டு சேம் தானே. 0.2 0.2 எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருந்தால் அதே தான் இங்கே வர முடியும். 1 இருந்தால் தான் அதே வேல்யூ வர முடியும். ஸோ அப்போ எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1. ஸோ எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ 1னா இங்கே மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் இங்கே 1 போட்டுடலாம். இது கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னது ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ தான் இது 1 தான். இதே சேம் வேல்யூவாக இருக்குது. மேலே எம் ப்ளஸ் என்ன வேல்யூ அதே வரதில்ல. ஸோ ஒரு வேளை இங்கே 0.2 இங்கே வந்து 0.4 இருந்தால் என்ன வந்திருக்கணும், இங்கே 2 இருந்தால் 0.4 வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ 0.2 ஈக்குவல் டு 0.2 எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ மேலே இங்கே ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ எம் ப்ளஸ் என் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 1. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் வேல்யூ. எம் என்னங்கிறது ஆர்டர் வேல்யூ. ஸோ எம் ப்ளஸ் என் இதோ ரெண்டு யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே 1 தானே வரப்போகுது, கேன்சல் ஆயிரும். ஸோ எம் ப்ளஸ் என் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் 1.